அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்யே கேலா நிர்மித தூம்ரலோஜனவதே கே சண்டமுண்டார்த்தனே நிஷேஷிக்கிருத ரத்த பீஜதனுஷே நித்யே நிசும் பாவகே சும்பத்வம்சனி சங்கரா துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே சங்கர துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே. விரும்பி தொழும் அடியார் விடி நீர் மல்கி மைபுலகம் அரும்பி தரும்பி ஆனந்தமாகி சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும்பி தராவர் என்றார். அபிராமி சமயம் நன்றே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 27ஆம் நாள் சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, திருதிய திதி, ரோகிணி நட்சத்திரம் மத்தியானம் 1:05 வரை இருக்கு. அதுக்கு பிறகு மிருகஷி நட்சத்திரம் வந்துடுது. ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற வர மரண யோகம், மிருகஷி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே சித்த யோகம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4, குளியன் 7:30 to 9, சூலம் வெள்ளிக்கிழமை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இந்த மரண யோகம் இருப்பதனால சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு ராசிக்கும் இன்று கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 2ல் குரு இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு எப்படி இருக்காருன்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கார். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையான இணைவு. குரு சந்திர யோகம்னு நேற்றிலிருந்து இருக்கு ஒரு யோகம். அது சந்திரனும் குருவை சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த யோகத்தை தரும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாயும் சந்திரன் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் என்று பெயர். இது குருச்சந்திர யோகம், அது சந்திர மங்கள யோகம். இப்படியெல்லாம் இந்த யோகத்தை தரக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குரு 9ஆம் அதிபதி. அவர் 2ல் 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்காங்க. 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். ஒரு நல்ல நிறைவான அமைப்பு மேஷராசி என்பது. மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், கவனமாக நடந்து கொள்ளும். இந்த குரு என்ன ஓராண்டு அதில் இருப்பார், சனி பகவான் என்ன 2 வருஷம் அதில் இருப்பார். அதனால இந்த காலங்கள் எல்லாம் குரு பகவானுக்கு ஒரு நல்ல நிறைவான ஒரு அமைப்பை தரக்கூடிய நாள் மேஷராசி என்பது. அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் குரு இருக்கிறார். அந்த குருவோட இந்த சந்திரன் இணைந்து இருக்கிறார். அது ஒரு பெரிய அமைப்பு உங்களுக்கு. குரு சந்திர யோகம் என்று நேற்றிலிருந்து இருக்கார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கு, 11ல் ராகு செவ்வாய் இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல நிறைவு. அதனால ஜென்மத்தில் குரு இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வைகள் நன்றாக இருக்கிறது. அந்த குரு தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். அது ஒரு பெரிய நிறைவு என்று சொல்லலாம். அடுத்து மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் குரு தனியாக இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்காங்க. 10ல் ராகு செவ்வாய் இருப்பது தொழில் நன்றாக இருக்கும். 5 கூட இவர் போய் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கிரன். நல்ல நிறைவான அமைப்பு. நல்ல செலவுகளாக நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாகவும் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று குரு சந்திரன் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார். அருமையான அமைப்பு. அதனால உங்களுக்கு நல்ல யோகம் என்று கடகராசி என்பவர்களுக்கு. சனி பகவான் 8ல் இருக்கார், அஷ்டமச்சாரி. 9ல் ராகுவும் செவ்வாய் இருக்காங்க. ஆனால் 10ல் சூரியன், சுக்கிரன், புதன், இதெல்லாம் நல்ல அமைப்பு. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். இந்த அஷ்டமி சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதனால சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்களை தரும். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். குரு 10ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிராக்கியம் இல்லை. குருவுக்கு 10ஆம் இடம் இல்லை, ஆனால் சனி தனியா இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது நல்ல முன்னேற்றம். அதனால குரு சந்திரன் இணைந்து இருக்கிறாங்க, அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். 7ல் சனி இருக்காரு, 7ல் சனி இருக்க முடியாது. மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை, காரியங்களை தாமதப்படுத்துவான், கவனமாக நடந்து கொள்ளவும். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், நிறைவான இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். நன்மைகள்லாம் நடைபெறும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆகவே அன்பான நேயர்களே, கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு அருமையான நாள். ஆகவே இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 8ல் இருக்கார், அட்டம குரு. அவரை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். இருப்பினும் உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ல் ராகு இருப்பது பெரிய சிறப்பு. 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்ல பலன்கள்லாம் தரும். அதனால இந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார், கவலை வேண்டாம். குரு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகு 6ல் இருக்கார். ராகுவை போல் கொடுப்பவன் எவனும் இல்லை என்று சொல்வது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு 7ல் இருக்கார். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்னா இணைந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு, குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகம், நல்ல நிறைவு. சனி 4ல் இருக்க, உடல்நிலை சற்று கவனம் தேவை. அடுத்து தனுசு ராசி அன்பர்களே, 3ல் சனி இருக்கிறது, 4ல் ராகு இருக்கு, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கு. குருவுக்கு 6ஆம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லை, ஒரு வருஷம் இருப்பார். ஆனா சந்திரனோட சேர்ந்து இருக்கார். சந்திரனோட சேர்ந்து இருந்தா நல்ல கொலை தரும், கெடுதலை பண்ணார். ஆகவே குருச்சந்திர யோகம் என்று சொல்லலாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனியும் ராகுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மைகள் தருவார். அடுத்த மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த சனி 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. ராகு 3ல் இருக்கு, அருமையான இடத்துல இருக்காங்க, நல்ல பலனை தரும். சுக்கிரன் 5 கூட 4ல் இருக்கு, அதெல்லாம் நல்ல அமைப்பு. அதனால சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மகர ராசி என்பவர்களுக்கு குருவும் சந்திரனும் நல்லவரா இல்லை. இருப்பினும் அந்த இடத்துக்குரிய பலனை குரு செய்வார், சந்திரனும் செய்வார். 12ஆம் அதிபதி குரு 12 கூடியவர், விரயத்தை பண்ணக்கூடியவர் தான். ஆனாலும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விரயங்களாக செய்வார், நன்மைகளை தருவார், பயப்பட வேண்டாம். கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு செவ்வாய் ராசியில் இருக்கு, ராகு ராசியில் இருக்கு. குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல முடிவை நீங்க எடுக்க முடியாது. இருப்பினும் குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். குரு 3ல் தனித்து இல்லை, 5ஆம் அதிபதி அவர் ஒன்னா சேர்ந்து இருக்கார். அது ஒரு நல்ல நாள். 3ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு சேர்ந்து இருப்பது ஒரு நல்லது. நாளைக்கு மத்தியானம் வரை இருப்பார், அதனால அது ஒரு நல்ல அமைப்பு. மீனராசி என்பவர்களே 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்கள்லாம் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. 7.5 பகவானுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அவருக்கு இட்ட கட்டளை அவர் செய்வதான், நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அவரை சொல்லி குற்றம் இல்லை. இறைவன் அவருக்கு என்ன கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த கட்டளை அவர் நிறைவேற்றுவார். நீதிமான், தர்மவான்.
ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஆக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 ராசிக்காரர்களும் கோளறு திருப்பதிகம் தவறாமல் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளெண்ணம் வைத்து சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் காலை மாலை கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு இறைவன் நல்லருள் செய்வான், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் ஆய்வு செய்வோம். அதாவது ஜாதகத்தில் இந்த 9ஆம் இடம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த 9ஆம் இடத்துக்கு பேர் தர்மஸ்தானம் என்ற பெயர். அந்த 9ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள்லாம் இருக்கும். யாரெல்லாம் இருக்கணும்னா புதன் இருக்கணும், குரு இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும். வேற யாரும் இருக்க முடியாது. சூரியன், சந்திரன் இருக்கலாம். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள்லாம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், தந்தை வழி, தந்தை வழியை பற்றி பேசுவது, ஊழை பற்றி பேசுவது. இதான் இந்த 9ஆம் இடம். எந்த மனிதனுக்கும் 9ஆம் இடம் நிறைவாக இருக்க வேண்டும், 9ஆம் இடத்துல கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும், நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு காரியங்கள் தடையின்றி நடைபெறும். ஒருவருக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஊழ்வினைப்பை நிறையாக இருக்கிறது. அதனால அவருக்கு காரியங்கள் தடைப்படும். ஆனால் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அவருக்கு எந்த தோஷமும் இல்லை. 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நல்ல மனைவியாக வருவான். இப்படியெல்லாம் சில கணக்கு இல்லை. புதன் 9ல் இருந்தால் கல்வியால் நன்மை, மாமனுக்கு நன்மை. அதனால இந்த 9ஆம் இடம் என்பது வாழ்க்கையில மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஊழை பற்றி பேசுவது. மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே மேட்டிங்கு வினைப்பெருவி சாராவை என்று சொல்லுகிறார். அதனால மீண்டும் வினைப்பெருவி சாரக்கூடாது. என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை நீ தெய்வமே, உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவனையே இங்கனே மூண்டது பட்டினத்தடிகளார் சொன்னார். இப்படி இந்த ஊழ் நம்மளை உறுத்து உள்ளிருந்த திருக்குறள்ல 10 குறள் இருக்கிறது. அந்த ஊழ் உள்ளிருந்து உறுத்தும் என்று வள்ளுவர் சொல்றார். ஆகவே இந்த 9ஆம் இடம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் கூடுமான வரை, முடிந்த வரை நன்மையே செய்ய வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும். தீயதுகிட்ட நம்ம போகவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். அந்த நம்முடைய சந்ததி சிறப்பாக இருக்கும். நம்முடைய குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பேரனுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கணும். பேரனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். தாத்தாவெல்லாம் நல்லது செஞ்சால் தான் பேரனுடைய ஜாதகம் நன்றாக இருக்கும். அவங்க செய்த புண்ணியம் ஒன்று இருக்கிறது, அதான் முன்னோர்கள் செய்த சிரமங்கள் வேறு இருக்கிறது. அதனால அது 9ல் சூரியன் தான் தந்தைக்கும் நன்மை இல்லை, தந்தை வழியும் நன்மை இல்லை. இப்படியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால இந்த ஊழ்வினை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற போது நிறைய ஒரு நாள் பூரா ஊழை பற்றி பேசலாம். அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு இந்த ஊழ்வினைக்கு. இதிகாசங்கள், புராணங்களை ஊழை பற்றி பேசாத இதிகாசங்கள் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க இந்த ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் செய்கின்ற போது தவறுகள் ஏற்படுத்தான் செய்யும். தவறு செய்யாமல் எந்த தொழிலுமே இன்று செய்ய முடியாது. நேர்மையான முறையில் சம்பாதிக்க முடியல. ஆனால் தவறு செய்யாத தொழில் 2 செய்யவே கூடாது. உலகமே அழிந்தாலும் இந்த 2 தொழில் செய்கின்றவர்கள் தவறு பண்ணக்கூடாது. என்னென்னவென்றால் மருத்துவரும் ஜோதிடரும். இங்குதான் நிறைய தவறுகள் நிகழ்கிறது. மருத்துவர்கள் தான் நிறைய தவறு செய்கின்றார்கள், ஜோதிடர்கள் தான் நிறைய தவறு செய்கின்றார்கள். சாதாரணமா நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஒரு நல்ல சிறப்பாக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஏழைகளாம் போக முடியாது. கிராமத்தில் இருக்கின்ற ஒரு கிராமவாசிகள் ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா ஒரு பெரிய ஜோதிடர் அணுகணும்னா 5000 ரூபா இருக்கும்.
டோக்கன் வாங்கணும். எப்போ டோக்கன் வாங்கி எப்போ அவன் பொருத்தம் பார்த்து அவன் குழந்தைக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது இப்படின்னா அதுவே நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள்லாம் இணைத்து விடுகின்றார்கள். நிறைய அந்த தவறுகள்லாம் நடக்கிறது. ஆக இந்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கின்ற பொழுது நிறைய வெளியில் பார்க்கின்றவர்கள் தவறுகளை செய்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை நான் இந்த பொருத்தம் பார்ப்பதில் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை எனக்கு 79 வயது ஆகிறது. நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் இந்த 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 30 ஆண்டு காலத்தில் என்னிடம் பொருத்தம் பார்த்தவர்கள் சந்தோஷமாக இல்லை என்று இதுவரையும் என்னிடம் யாரும் சொல்லவில்லை. குழந்தை வேணால் ஒரு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை, சந்தோஷம் இல்லை என்று. சண்டை இல்லாமல் குடும்பம் இருக்க முடியாது. சண்டை போட்டால் தான் சந்தோஷம் அதிகமாகும். ஊழல் இருந்தால் தான் கூடல் சுவைக்கும், ஊழலும் கூடலும் இல்வாழ்க்கை. ஆகவே நம்ம அந்த தவறு செய்யக்கூடாத தொழில். மருத்துவர்கள் நிறைய தவறு செய்கின்றார்கள். சாதாரணமாக கையை பிடிச்சி பார்த்துட்டு நம்ம உடலில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிற கூடிய ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எல்லா ஸ்கேனும் எடுக்கணும், எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். சாதாரணமாக ஒரு உடம்பை செக் பண்ணணும்னு போனால் அத்தனை டெஸ்ட்டும் எடுத்து கொண்டு போனால் தான் அவன் பார்ப்பான். ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஆராய்ச்சி பண்ணுவான். சாதாரண ஏழைகள்லாம் என்ன செய்ய முடியாது. பெரிய மருத்துவமனையில் ஏழைகள்லாம் போகவே முடியாது. அரசு மருத்துவமனையெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. ஒரு சிலங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கறதில்ல. சில மருத்துவமனைகள்லாம் அரசு மருத்துவமனையில் நன்றாக பார்க்கின்றார்கள். ஆகவே அந்த ஊழ்வினை நாம் தவறு செய்யாமல் நம்மளால் இயன்ற வரை ஓரளவேனும் நல்லது செய்ய வேண்டும், மக்களுடைய பாராட்டு வேண்டும். நல்ல ஜோதிடர் இவர்கிட்ட போய் பாருங்கப்பா, நல்லது நடக்கும். இந்த மருத்துவரை போய் பாருங்கப்பா, நல்லது நடக்கும். எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், உயர்ந்த குணமுடைய மருத்துவர்கள். அவரால் எந்த உதவியை செய்கின்றார்கள், முடிந்தவரை கவனமாக வைக்க மாட்டுகிறார்கள். முடியவில்லை என்றால் நல்ல சிறந்த மருத்துவரை காட்டுகின்றார்கள். இவரிடம் செல்லுங்கள், உங்களுக்கு 4 லட்சம் தரேன் என்று கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் மருத்துவர்கள்லாம் நிறைய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஆக அன்பான நேயர்களே, இந்த ஊழ்வினை பயன் என்பது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த ஊழ்வினைக்கு நாம் இடம் கொடுக்காமல் எந்த அளவு பசித்தோர் முகம்பார் நல்ல அறமும் நட்பும் நன்றென்று நம்மளால் முடிந்தவரை இந்த பசித்தவர்கள் முகத்தை பார்த்து அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறத ஒருவேளை அன்னம் கூட கொடுக்கலாம். அது மாதிரி நாம் என்ன பண்ணிட்டா அந்த தர்மங்களை நாம் இயன்றளவு நம்மளால் முடிந்தது ஏழை குழந்தைகளுக்கு, படிக்க முடியாத வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வழி செய்யலாம். ஆகவே அன்பான நேயர்களே, உங்களால் இயன்றவரை அந்த நல்ல காரியங்களை செய்து நல்ல பலன் பெற்று அந்த ஊழ்வினைக்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும். ஊழ்வினை இல்லை என்றால் தான் நமக்கு தொழில் சாணம் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் நன்றாக இருந்தால் தான் 10ஆம் இடம் நன்றாக இருக்கும். 10ஆம் இடம் தான் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு இடம். மனிதன் பிறந்தவுடன் ஏதேனும் ஒரு ஜீவனம் செய்து பிழைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு தொழில் அவன் செஞ்சாலும் அவனுக்கு யாராருக்கு என்னென்ன தொழில் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவன் செய்ய முடியும். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால் அந்த தொழிலை நிறைவாக செய்ய வேண்டும் என்றால் 9ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவனம் நமக்கு ஜீவனம் என்றால் பிழைப்பதற்கு வழி, அது நல்ல முறையில் இருக்கும் என்று சொல்லி, அன்பான நேயர்களே, இயன்றவரை நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது வாய் வழியாக நல்ல நாமாவளியை சொல்லுங்கள். நம்மிடம் பொருள் இருந்தால் தர்மத்தை செய்யுங்கள். கல்வி படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வகை செய்து கொடுங்கள். ஒன்றுமே வழியில்லை, உடம்பால முடியுமா இல்லையா? ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்களை சுத்தப்படுத்துங்கள். ஆலயங்கள்
புல் பூண்டுகள் இருந்தால் வெட்டி சுத்தம் பண்ணி ஆலயத்தை அலம்பி விட்டு தினசரி காலையில் கோயிலுக்கு போய் கண்ணெடுத்துன்னு போய் கோயிலுக்கு போய் கூட்டி பெருக்கி அலம்பி கோலம் போடுங்கள், விளக்கேற்றுங்கள். இதெல்லாம் நம்ம 3 வகையில் நன்மை செய்யலாம். நம்ம வாயினாலே நல்லதில் செய்யலாம், நல்ல வழிகளை மக்களுக்கு காட்டலாம், உடம்பால் நல்ல வழியை செய்யலாம், பொருளால் நல்ல வழி செய்யலாம். இந்த 3 வகையால் நாம் பாவம் செய்கின்றோம். இந்த 3 வகையால் நல்ல வழிகளை செய்து நல்ல பலனடைந்து எல்லா மக்களும் நல்லருள் பெற எல்லா வல்ல அன்னை பராசக்தியை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.